ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் குடும்ப உறவுகளே, நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரைப் போல கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய். அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது. நீ எல்லாம் அறிவாய். எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிவாய். ஒவ்வொரு இன்பத்தின் முடிவிலும் துன்பமும், ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிந்திருப்பதை அறிவாய். எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு உணர்ச்சி வசப்படாதே. உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்துச் செல். இழப்புகளை ஏற்றுக்கொள். அந்த தவறுகளை நீ மீண்டும் செய்யக்கூடாது. நீ உணர உணர கர்மவினை உன்னை விட்டு விலகும். என்னை இறுக பற்றிக்கொள் என் குழந்தையே. என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. எல்லாவற்றையும் கடக்க உனக்கு நிச்சயமாக சக்தி கிடைக்கும். உன் மனபாரத்திற்கு நீதான் காரணம். வீணாக அடுத்தவர்கள் மீது பழி போடாதே. முதலில் உன்னை நீ சரி செய். எந்த பிரச்சனை உனக்கு அதிக கஷ்டம் தருகிறதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வாய். ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்? கோபத்தால் நீ எதை சாதித்தாய்? கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா? கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதைப் போன்று உணர்கிறாயென்றால் அதற்கு காரணம் நீதான். உன் முன் கோபம்தான் காரணம். என் மீதும் கோபப்படுகிறாய். உன்னோடு தான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய். உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது. ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது. எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு. கஷ்டம் வலி யாருக்கு இல்லை? ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம், இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது. கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் சாயப்பா உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்வாய். பிறகு எப்படி நான் உன்னை விட்டு போவேன்? உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். என் அன்பு குழந்தையே, கஷ்ட காலங்களில் தைரியத்தை இழக்காதே. உன்னால் நடக்க முடியாத போது சுமக்க தயாராக இந்த சாய் உன்னுடனேயே இருக்கிறேன். அதை நினைவில் வைத்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாகும். முடிவும் கண்டிப்பாக இனிமையாக இருக்கும். என் தங்க குழந்தையே, நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். உன்னை கவனித்து கொண்டே இருக்கின்றேன். தினமும் உன் முகம் வாடி போகிறது. என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய். அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் என் குழந்தையே. அதனால் நம்பிக்கையை கைவிடாதே, முயற்சியை கைவிடாதே. உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு பேசு. கடவுள் மேல் கொள்ளும் பக்தியை மட்டுமே கொண்டு ஒருவன் அவன் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. அந்த கடவுள் கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேற முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?